ஹாய். இன்னைக்கு வந்து 62வது நாள் அன்னதானம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மாண்டமா தட்டுல வந்து இட்லி சாம்பார் தான். ஒரு குண்டா சாம்பார் வச்சிருக்கேன். இதுக்கு நான் 2 மணிக்கே எந்திரிச்சு இட்லிலாம் சுட ஆரம்பிச்சிட்டேன். அதனால இன்னைக்கு தாத்தா படிக்கு சீக்கிரம் கொண்டு போய் காலையில டிஃபன்றதுனால காலையில சீக்கிரமா கொண்டு போய் கொடுக்கலாம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இதே மாதிரி இட்லி சுட்டு நம்மளுடைய இட்லி பொடியை வந்து நம்ம கொடுக்கலாம். சரி, ஓகே, பார்சல் பண்ணிடலாமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றது இல்ல. நம்ம சேனல் புதுசா பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாப்பா ஹாய் சொல்லிருமா. சக்கரை சாப்பிடுறாங்க சாம்பார்ல. பாப்பா ஹாய் சொல்லிருமா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, சாப்பாடு கட்டிடுவோமா? இப்போ வந்து நிஷா வந்து 62வது நாள் எந்த வித கேப்புமே விடாம அன்னதானம் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இட்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இட்லி சாம்பார் கொடுங்க, சட்னி கொடுங்க. நாங்க அது ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். என்னன்னா வந்து நம்ம இட்லி பொடி வியாபாரம் ஆரம்பிக்க போறோம். அப்போ வந்து நம்ம அந்த இட்லி பொடியோட சேர்த்து கொடுக்கலாம் இட்லி அப்படின்னு பார்த்தோம். சரி, எல்லாரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணோம். இன்னைக்கே ஃபர்ஸ்ட் இட்லியை கொடுத்துருவோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு தடவை கொடுத்துடலான்னு. எல்லாம் பெரிய இட்லி தான். ஒரு 4 நாள் வச்சுருவோம், 3 வைப்போம். 4 வச்சிடலாம். 4 இட்லி எல்லாருக்குமே வச்சிடலாம். ரொம்ப சிறப்பா இன்னைக்கு ஈஸியா இருக்கும் எனக்கு. நான் சொல்லுங்க ரப்பர் பண்ணுறேன். நம்ம சேர்ந்து கட்டுவோம். நிறைய இட்லி சுட்டுருக்கா. எத்தனை பேருக்கு வருதுன்னு தெரியல. பாப்பா எத்தனை பார்சல் வருது அப்படின்ட்டு. இட்லி சாம்பார் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. இட்லி சாம்பார் ரெசிபி வீடியோ போடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நிஷா இட்லி சாம்பார் வைக்கல போட்டுடலாம். சூப்பர். வேற என்ன சார்? ஆமாம், நம்ம அதிகபட்சமாக இன்னைக்கு சாயங்காலம் இல்லாட்டி நாளைக்கு காலையில் நம்ம இட்லி பொடி ரெடியாகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம நிஷா எப்படி இட்லி பொடி செய்யறாங்க எல்லாம் வதக்கிட்டேன். இன்னைக்கு வந்து நான் சாப்பாடு கொடுத்து வந்து மில்லில் கொண்டு போய் அரைச்சிட்டு வர்றது தான். அதான் இன்னைக்கு அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு நம்ம பார்சல் அனுப்ப ஆரம்பிச்சிடுவோம். நிறைய பேர் ஆர்டர் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் மேலே வரலாம். இட்லி நல்லா பஞ்சு மாதிரி பொசு பொசுன்னு இருக்கு. நல்லா இருக்கு. இது நான் அங்கேயே அரைச்சது, வீட்டில் அரைச்சது. இட்லி சாம்பார் கட்டியாச்சுன்னா புறப்பட வேண்டியதான். அப்படிதானே சார்? பாப்பா என்ன பாப்பா காலெல்லாம் நீட்டிக்கிட்டாங்க. உனக்கு இட்லி கொடுத்துருக்கேன், அதை சாப்பிடு. பாப்பா இட்லி சாப்பிடுங்க. பாப்பாவுக்கும் சாப்பாடு இட்லியும் இது சர்க்கரையும் தொட்டு சாப்பாடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. ரியாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், என்ன பண்றீங்க கேளு. எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நாங்க டிஃபன் சாப்பிடுறோம். சொல்லுங்க. இன்னைக்கு நல்லா நீட்டா இருக்கு சாப்பாடு. சூப்பரா இருக்கு. நாங்க டிஃபன் சாப்பிடுறோம். ஆனா இதோட சேர்த்து ஒரு மெதுவடையும் வச்சு கொடுத்தா அருமையா இருக்கும். இது பண்ண நிஷாவை செய்யணும்ல. அது ஒரு நாளைக்கு செய்வோம். சனி ஞாயிறு அந்த மாதிரி டைம்ல செஞ்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனா செய்யணும், டைம் வேணும். நீ ரொம்ப குயிக்கா கட்டியாச்சு சாப்பாடு பார்த்தீங்களா இல்லையா? டக்கு எடுத்து வைக்கிறது இல்லைன்னா அந்த அளவு கிண்ணத்துல வச்சு அந்த அளவு கிண்ண கீழே வச்சு அப்படி பண்ணணும். இன்னைக்கு பேப்பர் தான் பத்தாது பாருங்க சார். ஓ மை காட், அச்சச்சோ பேப்பர் பத்தலங்க. எத்தனை சாப்பாடு வந்திருக்கு பாரு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வந்து 15 பேருக்கு கட்டியாச்சு. இன்னும் ஒரு 2 பேத்துக்கு கட்டலாம், 3 பேத்துக்கு கட்டலாம். 12 இட்லி இருக்கு. ஆனா பேப்பர் இல்லை. சரி, ஓகே, அதை வீட்டுக்கு வச்சுக்க வேண்டியதான். சரி, நாளைக்கு ஏன்னா பேப்பர் நிறையா வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு வாங்கணும் பேப்பர் நிறைய வாங்கிட்டு வந்துருக்கேன். பேப்பர் வாங்கணும். இன்னும் நிறையா நிஷாவுக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் வேலையெல்லாம் இருக்குது. எல்லாம் முடிக்கணும் இன்னைக்கு.
3 பேப்பர் இல்லை, 2 பேப்பர் கிடக்கான்னு பார்த்துட்டு நீ சாம்பார் ஊற்று. குடிக்காதடா பாப்பா. கட்டக்கூடாது. இந்த தியா குட்டி இருக்காளே, குட்டி தியா, அவளை ஏண்டி அப்படி குடிக்கிற? சரி விடுங்க. அப்பதான் சாரி ஃப்ரெண்ட்ஸ், பேப்பரில் முடிஞ்சு போயிடுச்சு. நூறு சரி பரவாயில்ல. சரி 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 நேற்று நைட்டே வாங்கியாந்து வச்சுருந்துருக்கோம். இட்லி பொடி வாங்குறதுக்குள்ள ஃபோன் நம்பர்லாம் நாங்கள் தர்றோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அட்ரஸ் மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா இட்லி பொடி நாங்கள் பார்சல் அனுப்பிச்சி விடுவோம். சாம்பார் படம் வளம் எத்தனை 15 சாப்பாடு இருக்கா? இன்னைக்கு நீட்டாக சிறப்பாக வந்து ஒரு 15 சாப்பாடு செஞ்சாச்சு. 18 பேருக்கு கட்டியிருக்கலாம். ஒரு 3 கவர் இல்லை, பேப்பர் இல்லை. பாப்பா உட்கார் பாப்பா, கீழே எல்லாம் இருக்கு, தட்டி விட்டுறாரு. இல்லை கூடாது, உட்காந்தீங்கன்னா தான் அப்பா அவனை கூட்டிகிட்டு போவாங்க பார்க்குக்கு. பார்க்கில் எப்படி தூரி ஆடுவா சொல்லு. நீ அப்பா பார்க் போறீங்களா? அம்மா விட்டுட்டு சரி போயிட்டு வாங்க. அத்தை நல்லா பைக்கு கொண்டு வரட்டும். பைக் வரவும் பார்க்கில் போய் ஊஞ்சல் ஆடி சர்க்கஸ் விளையாடியா? சர்க்கல், சீசா, ஊஞ்சல். சூப்பராக இருக்குங்க, வாசனையாக இருக்குங்களா இட்லி சாம்பார். அடுத்த தடவை இட்லி பொடி, தேங்காய் சட்னி, நம்மளோட இட்லி பொடி, நம்ம வியாபாரத்துக்கு சரி இட்லி பொடி, தேங்காய் சட்னி, இட்லி, சாம்பார் மட்டும் இல்லாமல் என்ன சார் அவங்க அன்னதானம் கொடுக்குறவங்கள்ட்ட நம்மளோட இட்லி பொடி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்போம். அப்புறமேட்டு தூக்கலாம். நீங்க வாங்க. இட்லி நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? இன்னும் இல்ல, எடுத்து சாப்பிடு. வேணாமா? வேணாமா? இல்ல தண்ணி இருக்கு பாப்பா. அன்னதான வீடியோலாம் எப்படி இருக்குன்னு உங்களோட சஜஷனை சொல்லுங்க. உங்க ஃபேமிலியில ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எத்தனை வந்திருக்கீங்க? ஊத்து சரி. 8 வந்து. இதுவா பாப்பா? சாம்பார் இதுவா? 10 இன்னொரு இதோட 9. 4 8 9 10. பாப்பா எனக்கு சாம்பார்லாம் இருக்கு பாப்பா, சூடா இருக்கு எல்லாம். சாம்பார் சூடு. ஓகே 10 கட்டியாச்சு. இன்னும் ஒரு 5 இது கட்டிட்டு கிளம்ப வேண்டியது. காலையிலே கொஞ்சம் சீக்கிரமே கொடுத்துறோம். ஏன்னா இது டிஃபன். ஆமாம். சாம்பார்லாம் நிறைய தான் கட்டியிருக்கா. என்ன பாப்பா? சரி அப்போ சாம்பார் கட்டிங்க. கொடுக்க வந்தது கொடுத்துரு. வேஸ்ட் ஆகிடக்கூடாது. வளன்னு கையெல்லாம் இதாகுது. உனக்கே அப்படி இருக்கிற அந்த பேப்பரை நான் அப்படி பிரிக்கிற எப்படி இருக்கு? எனக்கு அதுக்கு வேலை இருக்கு. நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. 63வது நாள். ஆமா, என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு. என்னென்ன காய்கறி இருக்கு? உருளைக்கிழங்கு இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு. ஓகே, இதெல்லாம் வச்சு என்ன சாப்பாடு செய்யலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமே எங்களுடைய செலிப்ரேஷன் கூடியில் விரைவில் ஆரம்பிக்க போகுது. அங்க இங்கிட்டு வாங்க. இங்க வந்து அப்பாவோட பையில, இந்த பையில இல்ல, மொதல் அந்த பையில எடுத்து வைங்க. அந்த பை அதான் அந்த கேரி பேக். இந்த பாப்பா இந்த விச்சு அதில் எடுத்து போடு.
கையெல்லாம் நூல். நாளைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா இதையே சொல்லியிருக்காங்களாங்க. நம்ம இட்லி பொடியை வாங்க சப்போர்ட் பண்ணி டெய்லி ஒரு 2 பேர் யாராவது வாங்கினீங்கனால உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி இட்லி பொடி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதையும் சொல்லுங்கள். இங்கே லோக்கலில் இருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா லோக்கலில் நேர்லேயே வந்து கொடுத்துறோம். யாராவது திருச்சி பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா சொன்னீங்கன்னா அது ஒரு 10 நிமிஷத்தில் கொண்டு வந்துடும். ஃபஸ்ட்டு நாங்கள் கம்மியாக தான் செய்கிறோம், ஒரு 5 கிலோ செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுற ஆர்டரை பொறுத்து தான் அதுக்கு நிறையா செய்யலாமா பண்ணலாமா. ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோ தான் செய்கிறோம். அந்த 5 கிலோ ஃபஸ்ட்டு யாராவது நீங்கள் வாங்குறீங்களான்னு பார்ப்போம். வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா பக்கா டேஸ்ட்ல இருக்கும். இட்லி பொடியில டேஸ்ட்டுக்கு எந்த விதத்துலையும் குறையே இருக்காது. அதே மாதிரி சுத்தமா நீட்டா ஜெனியூனா இருக்கும். ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே நிஷா சாப்பாடுலாம் கொடுக்க போட்டோம். நீங்க வீடியோ கண்டினியூவா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் கவர்ல போட்டு பேக் பண்ணி கொடுக்குறேன் நிஷாவுக்கு. என்னாச்சு காலில் அடிப்பட்டு அவங்களுக்கு? இதான் வேலைக்கு சாப்பாடெல்லாம் கட்டி எட்டும் இல்லாதவங்களுக்கு கொண்டு வந்தேண்ணா. என்னங்க பாட்டி கொடுத்துட்டேன். சாப்பாடுலாம் வேலையை கட்டி எட்டு வந்திருக்கீங்கல்ல, நான் இல்லாதவங்களுக்கு தானே கொண்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்னதானம் கொடுத்த விலாக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாபா, வாழ்க தமிழ். நிறையா பேர் இந்த வேலைக்கு போகிறவங்க வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனால் இன்றைக்கி சாப்பாடு வந்து பத்தலை. சரி ஓகே பாய், வாழ்க தமிழ்.